நல்லா கார சாரமா மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சம்மரில் மாங்காய் ரொம்ப சீப்பாக கிடைக்குது. இது கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம நல்லா பெரிய சைஸ் ஒரு மாங்காய் எடுத்திருக்கோம். அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மாங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கு வந்துட்டு 2 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம் இது 2த்தையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக நம்ம இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா காரசாரமாக இருந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயை வந்துட்டு நல்லா காய்ச்சி தனியாக வச்சுக்கோங்க. சூடான எண்ணெயை அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறினீங்கன்னா கெட்டு போகாமல் எவ்வளோ நாள் ஆனாலும் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்காமல் செஞ்சுருக்கோம். 6 மந்த் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.